என்னம்மா? முடியல நிவேதா. ஏமா இப்படி பண்ற? சாரிடி. நீ இப்படி இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இப்படியே இருந்து நீ உன் உடம்பு சீரியஸ் ஆக்கிக்க போற. என்ன பண்ண சொல்ற? நல்ல ஃப்ரெண்டா பழகிட்டு திடீர்னு அவங்க உதாசனப்படுத்தும் போது மனசு வலிக்குதுடி. பல்லவி எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. அவங்க இப்படி நடந்துக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. பல்லவி மனசுக்குள்ள என்னமோ இருக்குடி. இல்லைன்னா அவங்க இப்படி நடந்துக்க மாட்டாங்க. அதுவும் நிச்சயமா என்கிட்ட இப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. சரி விடுமா, சாப்பிடுதான் இல்ல, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டுக்கிறேம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். என் மனசுல தான் ஏதோ குழப்பம் இருக்கு. நான் சாப்பிடல, நீயாவது சாப்பிடு. உனக்கு என்ன? இருக்கட்டும்மா. நீ உட்கார, நான் பரிமாறுறேன். வேணாம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரி, ஒழுங்கா சாப்பிட்டு வா. ம். சொல்லு ஸ்ரீநிதி. ஹாய் நிவேதா, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா வெயிட்ல தான் போர் அடிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, ரொம்ப தப்பாச்சே. நீ உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா. என்னாச்சு? பதறாத. என்னோட நிச்சயதார்த்த சிடி வந்துருச்சு. அதான் அத பார்க்கலாமேன்னு உன்னை கூப்பிட்டேன். அப்படியா? நீதான் என்கேஜ்மெண்ட்டுக்கே வரலையே, அதான். இல்ல ஸ்ரீநிதி, என்னால இன்னைக்கு வர முடியாது. இன்னொரு நாள் ஃபோன் பண்ணிட்டு கண்டிப்பா வரேன். ஏன் இன்னைக்கு என்ன? அம்மா கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்காங்க. அம்மாவா? என்னாச்சு? பல்லவி ஆண்டி அம்மா கிட்ட அச்சோ, போச்சு போச்சு. என்ன ஸ்ரீநிதி? ஏண்டி இப்ப இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஏய், என்னாச்சு? என்னடி, பல்லவி ஆண்டிக்கும் நான் என்கேஜ்மெண்ட் சிடி ஒரு காப்பி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன்டி. அத அவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு எல்லாம் கிளியர் கட்டா தெரிஞ்சு போயிடும். அனு ஆண்டிக்கு காட்டுறதுக்கும் அந்த சிடியை ஒரு எவிடன்ஸா வேற ஆயிடும். ஐயோ, இப்ப என்ன பண்றது ஸ்ரீநிதி? ஐயோ, ஏய் ஒரு நிமிஷம் டி, நான் அந்த சிடியை ஸ்ரீநாத் கிட்ட தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நான் அவனுக்கு உடனே ஃபோன் பண்ணி பாக்குறேன். நீ போனை வை. சரி சரி, சீக்கிரமா கால் பண்ணு. சொல்லு ஸ்ரீநிதி. அண்ணா, ஒரு ஒரு சின்ன பிரச்சனைனா. என்ன? பல்லவி ஆண்டி கிட்ட அந்த என்கேஜ்மெண்ட் சிடியை கொடுத்துறாத. ஏன்? ஐயோ, அதெல்லாம் நான் உன்கிட்ட அப்புறமா டீடைலா சொல்றேன். நீ முதல்ல அந்த சிடியை எடுத்துக்கிட்டு உடனே வா. இல்லை ஸ்ரீநிதி, நான் ஏற்கனவே கடப்பையன்கிட்ட சிடியை கொடுத்து அனுப்பிட்டேன். அவன் நேரம் பல்லவி ஆண்டி வீட்டுக்கு போய் அதை கொடுத்துருப்பானே. ஐயோ, என்ன நீ? போச்சு, இப்ப நான் என்ன பண்றது? சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. நான் உனக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம் பண்ணு. ம். சொல்லுங்க சார். எங்கே இருக்க? அவங்க வீட்டு வாசலில் தான் சார் இருக்கேன். சிடியை கொடுத்துட்டியா? இன்னும் சிடி கொடுக்கல சார். நல்ல வேலை, சிடியை கொடுக்க வேண்டாம், அப்படியே திரும்பி வந்துடு. ஏன் சார், சிடி கொடுக்க வேணாமா? அதை தான் சொன்னேன், கொடுக்க வேண்டாம், வந்துடு. சரிங்க சார், நான் கொடுக்கல, வந்துடுறேன். தமிழ்ல நீ யாரு, என்ன வேணும்? அது வந்து மேடம், ஏதோ சீடின்னு பேசிட்டு இருந்தியே, என்ன விஷயம்? அது நிச்சயதார்த்த சிடி மேடம். ஸ்ரீநாத் சார் கொடுத்து விட்டாரு. இப்போ என்னாச்சுன்னு தெரியல, கொடுக்க வேணாம், எடுத்துக்கிட்டு வான்னாரு. ஏன் தெரியல மேடம். நீ ஒரு நிமிஷம் உள்ள வா. சரி மேடம்.
நம்பர் சொல்லுப்பா. யார் நம்பர் மேடம்? ஸ்ரீநாத்தோட நம்பர் தான். 988 400 6032. ஹலோ, ஸ்ரீநாத், நான் பல்லவி பேசுறேன். சொல்லுங்க ஆண்டி. அது சிடிஎம் கொடுக்க வேணாம்னு சொன்ன. அது வந்து அதில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு ஆண்டி, அதான். எந்த கரெக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு தடவை பார்த்துட்டு தரேன், அதுக்கப்புறம் நீங்க சரி பண்ணிக்கங்க. இல்லை ஆண்டி, நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறமா தரேனே. நான் தான் சொல்றேன்ல, நான் பார்த்துட்டு தரேன், அப்புறம் என்ன? சரி. நான் இந்த பையன்கிட்ட கொடுக்குறேன், நீயே சொல்லிடு. இந்தாப்பா. சொல்லுங்கள் சார். டேய், சிடியை கொடுத்துட்டு வந்துரு. சரிங்க சார். இந்தாங்க, நான் வரேன் மேடம். அண்ணா, அண்ணா, என்னாச்சு? அவங்க கிட்ட சிடியை கொடுக்காம தடுத்துட்டல்ல? இல்லை. என்ன சொல்ற நீ? அதை ஏன் கேட்குற? நீ ஃபோன் பண்ணதும் நான் கடப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சிடியை கொடுக்காதடான்னு சொன்னேன். அவன் கரெக்டாக பல்லவி ஆண்டி வீட்டு வாசலே இருந்திருக்கான். சரின்னுட்டான். அதுக்கப்புறம் பல்லவி ஆண்டி அந்த பையன்கிட்ட எதையோ கேட்டு பயமுறுத்திருப்பாங்க போல இருக்கு. அவனும் நான் சிடியை கொடுக்காதான்னு சொன்னதை உளறிட்டான். உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. பல்லவி உன்னை என்னடா கேட்டாங்க? எப்படி அவங்கள சமாளிச்ச? சிடியை என்கிட்ட கொடுக்க வேண்டாம்னு சொன்னான்னு கேட்டாங்க. நானும் அதில் சின்ன கரெக்ஷன் இருக்குது, கரெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னேன். அவங்க கேட்டால் நான் பார்த்துட்டு தான் தருவேன்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் கடப்பை என்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, என்னண்ணா நீ இப்படி பண்ணிட்ட? என்னாச்சு ஸ்ரீநிதி? நீ ஒரு தூரம் டென்ஷன் ஆகிற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? என்ன புரியாத மாதிரி பேசுற? பல்லவி ஆண்டி சிடியை பார்த்தாங்கன்னா அன்னைக்கு முன்னாடி வந்தது அனு ஆண்டி இல்ல ருக்கு ஆண்டின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடாதா? எப்படி தெரியும்? நிச்சயதார்த்தத்தில் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. அப்போயே கண்டுபிடிக்க முடியல. இந்த சிடியை பார்த்தா கண்டுபிடிக்க போகிறாங்களாக்கும். நீ கேக்குறது ரொம்ப கரெக்ட் தான்ப்பா. ஆனா இன்னைக்கு காலையில அனுவும் பல்லவியும் மீட் பண்ணிருக்காங்க.
நான் அன்னைக்கு லேட்டா வந்தேன்னு அனு பல்லவி கிட்ட சொல்லிருக்காங்க. அனு பொய் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு பல்லவி போயிட்டாங்களா? இப்ப அந்த சிடி அவங்க பார்த்தாங்கன்னா ஒருவேளை அன்னைக்கு முதல்ல வந்தது ருக்குவா இருக்குமோன்னு பல்லவிக்கு சந்தேகம் வர சான்ஸ் இருக்குல்ல? ஆமாம். சரி, இப்ப என்ன பண்றது? இப்போ கேளு. இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு ஃபோன்லேயே சொல்லிக்கலாம்ல. நானும் ஏதாவது சொல்ல சமாளி சிடி கொடுக்காம வந்திருப்பேன்ல. சும்மா மொட்டையை கொடுக்காதன்னு சொன்னால் அவங்களும் கோவமாக பேசினாங்க. எதுக்கு அனாவசிய பிரச்சனைன்னு கடப்பங்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். ஆமா. சரி, நடந்ததை பேசி என்ன பிரயோஜனம்? இனிமே என்ன பண்ண போறோம்? இதை பாரு ஸ்ரீநிதி, பல்லவி ஆண்டி நீ இதை எப்படியாவது சமாளிக்கணும். அவங்க உன் பேச்சு தவிர வேறு யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இல்லனா இந்த விஷயத்துல அவங்க ஏன் பேச்ச கூட கேட்க மாட்டாங்க. என்ன பாக்குறீங்க? யாரை ஏமாத்து இந்த திருட்டு நாடகம்? 25 வருஷம் என்ன ஏமாத்துறது பத்தாதா? திரும்பவும் ஏன்? ஒரு நிச்சயதார்த்த ப்ரோக்ராம் கூட ஒழுங்கா பார்க்க முடியல. உங்க அப்பா திருந்து மாட்டாருடா. என்ன கோவப்படுத்தி பாக்குறதே அவர் வேலை. அம்மா, அனுவண்டிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தெரிஞ்சா என்ன? ஓ, தெரிஞ்சா அவங்களே என்ன மாதிரி தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு தானே? இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அப்படியே உயிரை விட்டுருவாங்க. இது பாரு, எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? யாரையும் ஏமாத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யல. அணுவுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு டாக்டர் சொன்ன அட்வைஸால தான் இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. என்ன சீட்டிங் பண்ணிட்டு சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசுறதும், ஒரே உருவத்துல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தரை ஏமாத்துறதும் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ருக்குவ நல்லாதான் கேட்டேன். அவ என்னமோ பெருசா தங்கச்சிக்கு தியாகம் பண்றதா சொல்லிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சு என்கிட்ட இருந்து மறைச்சிங்க பாருங்க. அம்மா, தப்புதாம்மா, மன்னிச்சிரு. இனிமே அப்படியெல்லாம் நடக்காது. இப்படியெல்லாம் பேசி என்ன சமாதானப்படுத்தணும்னு பாக்காதீங்க. இனிமே என்னையோ இல்ல அணுவையோ ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, இந்த சிடி அணு கிட்ட போய் சேர்ந்துரும். சார் சார், ராஜாராமன் ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் சார். அனு, பல்லவி இவங்க 2 பேர்லையும் ஈக்குவலாக ஷேர் பிரித்து டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு முறை பார்த்துங்க சார். ஹலோ மேடம். ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? என்ன விஷயம்? டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு நான் அதை கொண்டு வரேன்.
நீங்கள் அதை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா மறுநாளே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். எல்லாம் நான் சொன்னபடி தானே பண்ணியிருக்கீங்க. ஆமாம் மேடம். அப்புறம் ஆஃபீஸையும் சேர்த்து தானே எழுதியிருக்கீங்க. இல்லை மேடம். ஆஃபீஸை கார்த்தி பேர்ல மாத்தி எழுதுங்க. ஆஃபீஸ்ல கார்த்தியை கேட்காம யாரும் எந்த டெசிஷனும் எடுக்கக்கூடாது. ஹலோ, சொல்லுங்கள் மேடம். என்ன நான் சொன்னது காதுல விழலையா? மேடம், சார்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் மேடம். நீங்க யாரை வேணாலும் கன்சல்ட் பண்ணுங்க, ஆனா ஆஃபீஸ் கார்த்தி பேர்ல தான் மாத்தி எழுதணும். புரியுதா? அது மேடம், சொல்லுங்க. இப்படி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பிஸ்னஸ் 2 பேருக்கும் சொந்தமானது. பின்னாடி அவங்க கேஸ் போட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால தான் இப்பவே கார்த்தி பேருக்கு மாத்த சொல்றேன். இது பாருங்க, இந்த பிசினஸ் கார்த்தியோட தாத்தா அஸ்திவாரம் போட்டு ஆரம்பிச்சது. இதுல எங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதனால கார்த்தி தான் இதை பாத்துக்கணும். இதுக்கு எல்லாரும் சரின்னு சொன்னால் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா நான் ரெடி பண்ணிடுறேன். அதெல்லாம் யாரும் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. முதல்ல அவர்கிட்ட பேசிட்டு சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. சரிங்க மேடம். அப்புறம் இந்த சந்தோஷ் ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. அவனுக்கு எந்த வேலையும் தரக்கூடாது. புரியுதா? சரி, சொல்லிடுறேன் மேடம். சார், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவா? பண்ணிடு. ஓகே சார். 2 பொண்டாட்டி கட்டினா எவ்வளவு கொடுமையெல்லாம் அனுபவிக்கணும்னு இப்போ தான் தெரியுது. சார், என்ன ப்ராப்ளம்? ராஜாராமே ரொம்ப நல்ல மனுஷன். அவரை புரிஞ்சுக்காம இந்த பல்லவி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. பொண்டாட்டினாலே டார்ச்சர் தான் சார். அதுலேயும் 2 பொண்டாட்டினா சொல்லணுமா? என்னையா, உனக்கு ஏதாவது 2 பொண்டாட்டியா என்ன? சரியா போச்சு சார். இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் கல்யாணம் பண்ணணும்னு தோணுது. சரி சார், நான் போய் என் வேலையை பார்க்குறேன். சரி, போ. வாங்கப்பா. அம்மா எங்க? ரூம்ல இருக்காங்கப்பா. தலைவலிக்குதுன்னு படுத்திருக்காங்க. பல்லவி அம்மாவை பார்த்துட்டு வந்ததுலேருந்து அம்மா ரொம்ப மூட் அவுட்டாக இருக்காங்க.